நாம் புது வாழ்வு பெற்ற கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டு விடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் பொழுது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிற்குமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதனுடைய எந்த இடம் கைகளுக்கு எட்டுமோ அந்த இடத்திற்கு வர வேண்டும். இருக்கிற இடத்தில் 5 அருட்பணியாளரும் வரவும் தண்ணீர் பட வேண்டும் என்றால் பட வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் உபகமாக திருப்பி பழைய இடத்திற்கு சென்றுவிடலாம். கண்டிப்பாக இந்த பாதை ஓரங்களில் அருட்தந்தை 2 உலகம் தருவார்கள். உங்களே உரிய தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்ற வேதமாக எல்லோருக்கும் உண்டு. யார் மீதும் தண்ணீர் தெளிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆகவே தண்ணீர் பட வேண்டும் என்றால் நீங்கள் அருகே இருக்க வேண்டும். பன்னீர் படுகின்ற இடத்தில் நீங்கள் வர வேண்டும். Yeah.